இன்னையில இருந்து எங்க அப்பா தான் உங்களுக்கு ஓனர். மனோஜ் உங்களை மாதிரி இங்க வேலை பாக்குற ஒருத்தன். இன்னும் நீ சமைக்கலையா? சாப்பிட வேண்டாமா? நாங்க கடையில சாப்பிட்டுதான் இருக்க வந்தோம். மாமாக்கும் உங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் தான் சாப்பிடல. அதான் பார்லர் சமைக்க சொல்லு. பால் மட்டும் சூடு பண்ணி கொடு. அதான் பார்லர் மட்டும் சொல்லுப்பா. அப்படியே அம்மாக்கு பாலை சூடு பண்ணி கொடுக்க சொல்லுப்பா. வாங்க. இதுதான் இந்த வீட்ல நமக்கு இருக்கிற மரியாதை. பணத்தை திரும்ப கொடுத்தாதான் நாம இந்த வீட்ல கௌரவமா இருக்க முடியும். 2 பேரும் சீக்கிரமா பணம் கொடுக்குற வழியை பாருங்க. இன்னைக்கான ப்ரமோல வந்து முது வந்து ஒரு வேலைக்காரனா தான் நீ வந்து ஷோரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவுக்கு கோவம் தான் வருது. ஏன்னா மனோஜ் என்ன பண்ணாலும் தலை மேல தூக்கி வச்சுட்டு தான் அந்த விஜயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த தடவை ரோஹின் மேலதான் கோவமா வெல்றாங்க. இந்த நேரத்துல வீட்டுல சாப்பாடு எதுவும் செய்யல. மீனாவும் முத்துவும் வெளியில சாப்பிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனா மனோஜ் ரோஹினிக்கும் வாங்கிட்டு வரல. இதனால விஜயா வந்து போய் சாப்பாடு செய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே வந்து உங்க 2 பேத்துக்கு தான் செய்ய முடியும், அவங்களுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த தடவை நல்ல போல்டா பதில் சொல்றாங்கன்னு சொல்லலாம். அப்படி அவங்களுக்கு தேவைன்னா ரோகிணி இருக்காங்கல்ல பார்லரமா, அவங்கள போய் செய்ய சொல்லுங்க. ஏன் அவங்களுக்குன்னா சமயக்கட்டுல போயிட்டு நின்று சாப்பாடு செய்ய தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படார்னு பேசுறாங்க. உடனே விஜயா எதுவும் பேச முடியல அவங்களால. பிறகு அவங்க 2 பேரும் கிளம்பின பிறகு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்தா கண்டவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லி துமுறு அடங்கலன்னு சொல்லலாம். மனோஜ் வந்து நடு ரோட்ல நிப்பாட்டினாதான் விஜயா வந்து கொஞ்சம் நாச்சும் புத்தி வரும்னு நினைக்கிறேன். இந்த ரோஹிணி ஐயோ நம்ம பணத்தை எப்படினாலும் சுத்தி சுத்தி நம்ம கிட்டதான் வந்து நிக்கிறாங்க, நம்ம 30 லட்ச ரூபாய் கொண்டு வரணும்னு சொல்லிதான் சொல்றாங்களே தவிர நம்ம நிலைமை என்னன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ரோஹிணி வந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா, ஷோரூமை வந்து மனோஜ் கிட்ட கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அந்த 30 லட்ச ரூபா பணத்தை தூக்கிட்டு போனவங்கள முத்து மீனாவும் கண்டுபிடிச்சு அதுக்கு எதுவும் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது.